ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீடே மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்காக பருப்பு அரை கப் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிற 2 பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் சேர்த்து வேக வைக்கிறதான். இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு அடித்ததும் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல், தக்காளி 1 மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற காய்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. பருப்பு வேக வைக்கும்போதும் நம்ம ஒரு தக்காளி போட்டிருந்தோம். இதுலேயும் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம், அது பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது சாம்பார் பவுடர். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்குறேன். அது கூடவே காய பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். இதில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா காயும் சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் மசால் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலாவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி. காய் முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் காய் வெந்துருச்சு. காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதுக்காக நான் இப்போ இதில் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது புது புளி, அதனால கலர் இந்த மாதிரி இருக்குது. இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் பவுடர்லாம் இது வரைக்கும் யாரும் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார் இந்த மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சாம்பார் வைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கடைசியாக பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4-5 கறிவேப்பிலை. வெங்காயம் நல்லா முருகணும். வெங்காயம் முருகிடுச்சு பாருங்கள். இந்த தாளிப்பை இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசிலையும் ஒரு தாளிப்பு தாளிச்சிங்கன்னா வீடே மணக்குங்க. அந்த அளவுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பண்ண இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லி சாம்பார் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.